திருமணம் முடித்த மறுநாளே கோடி சொத்துக்களுக்கு அதிபதியாகியுள்ளார் பெண் ஒருவர். இவர் குறித்த செய்திகளும் புகைப்படங்களும் இணையத்தில் வட்டமடிக்கின்றன. இது சாத்தியமானது எப்படி? விரிவாக பார்க்கலாம் இந்த காணொளியில். அயர்லாந்து நாட்டைச் சேர்ந்தவர் ஜோசப் ரோஹன். பல கோடிக்கு சொந்தக்காரரான இவருக்கு இரத்த புற்றுநோய் பாதிப்பு இருந்தது. இறுதி காலத்தில் தன்னை பார்த்து கொள்ள பெண் ஒருவர் வேண்டும் என நினைத்த ரோஹன் தன்னிடம் பணிப்பெண்ணாக வேலை பார்த்த லீசா ஃபிளாக்ரிட்டி என்பவரை திருமணம் செய்து கொண்டார். ஆனால் ரோஹனின் துரதிர்ஷ்டம், திருமணம் செய்து கொண்ட மறுநாளே உயிரிழந்தார். ரோஹனின் 47 கோடி ரூபாய் சொத்துக்கும் பணிப்பெண் லீசா அதிபதியானார். இதனை அறிந்த ரோஹன் குடும்பத்தினர் லீசா மோசடி செய்து சொத்தை அபகரித்து விட்டதாகவும் அந்த சொத்து எங்களுக்கு சேர வேண்டும் என பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். அதே சமயம் இந்த சொத்துக்காக சட்ட போராட்டம் நடத்தி நீதிமன்றத்தை நாடியுள்ளனர். இந்த வழக்கில் ஆஜரான லீசா தனக்கும் ஜோசப்புக்கும் இருந்த உறவு குறித்து நீதிபதியிடம் கண்ணீர் விட்டு அழுதது மட்டுமின்றி தனக்கு சேர வேண்டிய நியாயமான சொத்து சேர்ந்துள்ளதாக கூறினார். அதே நேரம் அவருக்கு எதிராக வழக்கு பதித்த ரோஹன் குடும்பத்தினர் ரோஹனின் உடல்நிலை மோசமடைந்த போது அவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லாமல் வீட்டிலேயே வைத்திருந்ததால் ரோஹன் இறந்து விட்டதாக லீசா மீது குற்றம் சாட்டினர். இந்த வழக்கு தொடர்பான விசாரணை நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. விசாரணையின் முடிவில் ரோஹனின் சொத்துக்கள் லீசாவிடம் இருக்குமா அல்லது அவரிடம் இருந்து பறிக்கப்பட்டு ரோஹனின் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்படுமா என கேள்வி எழுந்துள்ளது. இந்த செய்திதான் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.